இந்த அரசு சமீபத்தில் கூட பார்த்திருப்பீர்கள், சென்னை மாநகராட்சியிலே துப்புரவு பணி செய்கின்ற இந்த மக்கள் கொரோனா காலத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள், புயல் மழையிலும் எப்படி பணி செய்தார்கள் என்றெல்லாம் நாடு அறிந்தது. அன்றைக்கு இதே அரசு அவர்களுடைய உழைப்பை கண்டு கண்டிப்பாக இந்த அரசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து இந்த அரசு கண்டிப்பாக விசுவாசம் காட்டும் என்று அறிவித்து, ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கின்ற சம்பளத்தை விட இன்னும் 7,000 குறைவாக கொடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரிடம் ஒப்படைப்பது எந்தவித நியாயமில்லை என்று போராடிய அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம், விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் காலி செய்யுங்கள் என்று சொல்லுவது அது அந்த நாயருக்கும் அழகல்ல, இந்த அரசுக்கும் அழகல்ல என்பதை மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று அறிவித்தீர்கள். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டு 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, எப்பொழுதுதான் அதை கொண்டு வருவீர்கள் என்று கேட்டதற்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லை. அதே போல தொடர்ந்து சட்டமன்றத்தில் எஸ்சிஎஸ்னுடைய காலி பணியிடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். இன்று வரையில் எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற எந்த விதமான ஒரு அறிக்கையும் இதுவரையில் இல்லை. இப்படி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது சொல்லுகின்றதையெல்லாம் ஆளும் கட்சியாக வருகின்ற பொழுது ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை அல்லது செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றுதான் மக்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாடு சென்று முதலமைச்சர் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்திற்கும் சென்று 15,000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வேலை துவங்க கொண்டு வந்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறது? கடந்த வருடம் இதே அரபு நாடுகளுக்கு சென்று இதேபோல் முதலீடுகளை பெற்று வந்தார்கள். எவ்வளவு பணம், எந்தெந்த இடங்களிலே இந்த கம்பெனிகள் துவங்கி இருக்கிறார்கள், எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற எந்த விவரமும் இல்லை. தற்பொழுதும் எந்த விவரமும் இல்லை. ஆக அரசு எல்லாம் வாய்மொழியாகவும் விளம்பரத்திற்கு மட்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான வேலைப்பாடுகளும் நடக்கவில்லை என்பதுதான் ஒரு விந்தையாக இருக்கின்றது. அதே போல எதிர்கட்சிகள் சுக்கு நூறாகிவிடும், ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி மட்டும் மிக வலிமையாக இருக்கிறது, மீண்டும் நாமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆளும் கூட்டணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்திற்குள் கடந்த தேர்தலில் நடந்த மக்கள் நல கூட்டணியைப் போல
விஜய் தலைமையிலே ஒரு கூட்டணி நடக்க இருக்கின்றது. திமுக கூட்டணியிலிருந்து 4 கட்சிகள் வெளியேற இருக்கிறது. திமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் இருப்பார்கள். அதேபோல் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்துவிடும். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மும்முனை போட்டியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர ஆட்சியிலிருந்து மீண்டும் அதே கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுக தான். மற்ற கட்சிகளுக்கு அது வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஆக தற்பொழுது வரை புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றது. வருகின்ற ஜனவரி மாதம்தான் எப்பொழுதும் புரட்சி பாரதம் கட்சியுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். அதிலே தேர்தல் பற்றியும் விவாதிக்கின்ற பொழுது யாருடன் கூட்டணி என்ன என்பதையெல்லாம் அந்த பொதுக்குழுவிலே தான் விவாதித்து அன்றைக்கு அறிவிப்போம். அதற்குள்ளாகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க மக்களை ஒன்றிணைக்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த, சட்டமன்றத்திலே புரட்சி பாரதம் உறுப்பினர் என்னவெல்லாம் இந்த மக்களுக்காக பேசியிருக்கிறார், என்னவெல்லாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அவருடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் நிறைவேறி இருக்கிறது, என்னவெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கின்றது, இதையெல்லாம் மக்களிடத்தில் விளக்கி சொல்லி ஜனவரி மாதத்திற்குள் 15 கூட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குத்தான ஒரு கூட்டம் முடிந்திருக்கின்றது. இனிமேல் மிக வேகமாக எழுச்சியோடு இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும். மக்களை சந்திப்போம். கண்டிப்பாக புரட்சி பாரதம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கட்சியோடு இணைக்கின்றதோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீதி ஒரு 3 கூட்டம் வந்து ஜனவரி மாதம். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி விசிகாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விமர்சனம் என்பது அது அரசியலில் வந்து அது சாதாரணமாக தான் எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும் திமுக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க, ஏற்றுக்க முடியாதவங்க நேரடியாக களத்தில் இருந்து சண்டை போடுறதுன்றது அது அராஜகம் தான். அதுதான் நடந்துருக்குது. அது யாராக இருந்தாலும் அது வந்து தவறு தான். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு.